தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையை கோதுறதோ அல்லது முகத்தை கோதுறதோ அல்லது தேவையில்லாமல் கைகளை அசைத்துக் கொள்வது, விரல்களை அசைத்துக் கொள்வது. நீ பாக்குறோம் தொழுகையில தக்பீர் கட்டிடுறாரு, போன் வருது, போனை அழகா எடுத்து அதை சைலண்ட்ல போட்டு திருப்பி என்ன செய்யறாரு, பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தொழுகையை கண்டினியூ பண்றதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தவறுதலான விஷயம். ஒரு தாடிய கோதனத்துக்கு இது உள்ளச்சம் இல்லாத தொழுகை என்பதா சில முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் கண்டிச்சிருக்கிறாங்க, கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தொழுகையில இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த தொழுகை நமக்கு ஒண்ணு இல்லாம போயிடும், அந்த தொழுகை ஃபாயிதா இல்லாம போயிடும், அந்த தொழுகையின் மூலமாக எந்த விதமான நன்மையும் நாம அடைய முடியாது. ஆக சுருக்கமா இந்த ஹதீஸ்ல அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வதும் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதும் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையில நீங்க ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது,